கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லோர்து அன்னையின் பக்தர்களே, என்னுடைய அன்பு உறவுகளே, இன்றைய நாள் ஒரு அருமையான நாள். முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிற ஒரு நாள். மாதத்தின் முதல் சனி. லோர்து அன்னைக்கு நாம் நன்றி கூற, அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ள ஓடி வந்திருக்கிற ஒரு நாள். மிகவும் சிறப்பாக பல பேருக்கு தெரியும். போன வருடம் இதே ஏப்ரல் மாதம் முதல் சனி இதே இடத்துல நன்றி திருப்பலியை நான் உங்களிடம் ஆற்றியிருந்தேன். வேறு மூலமாக இந்த வருடம் மே மாதம் முதல் சனி அருள் சகோதரி லூர்து சந்தியா இறைவனுக்கு நன்றியாக, முக்கியமாக தன்னுடைய துறவற வாழ்வில் 11 ஆண்டுகள் நிறைவு பெற்று, முக்கியமாக இறைவனுக்கு முழுமையாக ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக, தன்னையே ஒப்பு கொடுத்த நாளுக்காக நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார். நாமும் அவரோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். எனவே அருள் சகோதரி லூர்து சந்தியா அவர்களுக்கு பாசமான தந்தை, இறை பக்தி உள்ள தாய், உற்றார் உறவினர்கள் அவர்களுடைய செபத்தின் வழியாக இன்று நம்முடைய மண்ணில், முக்கியமாக அக்ராகரம் மண்ணில், முன்னுரையில் அழகா சொன்னாங்க, ஒவ்வொரு முறையும் இந்த அக்ராகரம் பங்கு என்பது இறை அழைத்தலுக்கு தங்களுடைய குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பங்காக இருக்கிறது, மண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதை பார்க்கும்போது நமக்கும் மகிழ்ச்சி. இறைவனுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறையாக இங்கு கூடியிருக்கின்ற அருள் பணியாளர்கள் அவர்கள் சார்பாக வாழ்த்து ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், அன்பு உறவுகள், மேலுமாக பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகள் அனைவரின் சார்பாக நானும் அருள் சகோதரிக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அன்புக்குரியவர்களே, தெரியும், சென்னையில மதுரவாயில்ல அந்தோனியார் கோயில்ல முதல் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக இருக்கிறேன். எனக்கு மிகவும் தொட்ட பிடித்த ஒரு நிகழ்வு. ஒரு 82 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஒரு நேரா நிக்கலாம் முடியாது, கூனி குறுக்கி குச்சி பிடிச்சு தான் வருவாங்க. முதல் செவ்வாய் என்றாலே அங்க அந்தோனியாருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நாள். அதனால எல்லா செவ்வாய்க்கிழமையும் சரி அந்த அம்மா கண்டிப்பா வந்துடுவாங்க. வந்துட்டு திருப்பலி கருத்து எழுதுவாங்க. நான் அங்கே எழுத 11 மணி பூசை அப்ப எழுதியிருப்பேன். அவங்க கொடுக்கிற ஒரே கருத்து, என்னம்மா எழுதணும் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, என்ன சாமி நன்றின்னு எழுதுங்க அப்படின்னுவாங்க. வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்பேன். வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை, எத்தனை வருஷமா என்னை பாதுகாத்து அரவணைத்து வந்திருக்கிறாரு கடவுள், அவருக்கு நன்றி சொல்லணும்னா வேற என்ன, இதுக்கு மேலாம் வேண்டுதெல்லாம் எனக்கு வேண்டாம். நல்லா தெம்பா வச்சிருக்காரு, தினந்தோறும் முக்கியமா செவ்வாய்க்கிழமையான கூட்டிட்டு வராரு. அதனால அவங்க பேர் லூர்து மேரி. லூர்து மேரி நன்றி திருப்பலியும் போடுங்க, அது போதும் அப்படின்னுவாங்க. இதை அங்கேயும் ஒரு சாட்சியா சொல்லியிருந்தேன். அதே போல இன்னொரு நிகழ்வு, அவங்க வேற மதத்தை சார்ந்தவர்கள், மரியாதை நாடி தேடி ஒரு குழந்தை வரத்துக்காக வராங்க. பல ஆண்டுகள், பல மருத்துவ முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்தது. ஆனால் அன்னை மரியாதைட்டு அந்த ஆலயத்துக்கு அழுது மண்டிட்டு அழுந்து வேண்டிய முடிஞ்ச உடனே ஒரு 4 மாதம் கழித்து அந்த சில்லற காசெல்லாம் அப்படி கவர்ல ஒவ்வொன்றா போட்டு ஒரு 2 கிலோ பக்கமா எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு என்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதே தான், யாருமே முடியாது என்று சொன்னதை இங்க பங்குல இருக்கிற அன்னை எனக்காக பரிந்து பேசி அந்த குழந்தையின் வரத்தை கொடுத்திருக்காரு. நன்றியாக நான் என்ன சொன்னாலும் பத்தாது, செய்தாலும் பத்தாது, இருந்தாலும் நான் வேண்டுதல் வைத்திருந்த ஒரு 2 கிலோ பக்கமா சில்லற காசு நான் கிலோ கணக்கில் கொண்டு கொடுக்குறேன் காணிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கையில கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னை தொட்ட நிகழ்வுகள். இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, கீழே அழகா எழுதியிருக்காங்க, என் வார்த்தையிலும் நன்றி, என் வாழ்விலும் நன்றி. பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வார்த்தையில நிறைய சொல்லிடலாம், அடிக்கிட்டே போலாம் வார்த்தைகள்ல. ஆனால் எந்த அளவுக்கு என் வாழ்வில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. அதான் அழகா போட்டிருக்காங்க ரெண்டுமே. இந்த வார்த்தை என்பதும் வாழ்வு என்பதும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்னா போகணும். அதெல்லாம் பிரிச்செல்லாம் வைக்க முடியாது. எப்படி ஒரு நாணயத்தில் 2 பக்கம் இருக்குதோ அது போல இந்த வார்த்தையும் வாழ்வும் ஒன்னா போனாதான் நான் இறைவனோடு இணைந்திருக்கிறேன்,
அவரிடம் பெற்றுக்கொண்ட வல்ல செயல்களுக்கு, நன்மைகளுக்கு நன்றி கூற நானும் ஒரு சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வாழ்வதை எடுத்துக்கூட வேண்டும். வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு வார்த்தையில தாறுமாறா எனக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு மீண்டும் தவறை செய்து கொண்டுட்டு கடவுளுக்கு நன்றி நன்றின்னு சொன்னா அதில் அர்த்தம் கிடையாது. இன்றைய நாள்ல நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். முக்கியமாக லூர்து அன்னையின் மடியில் அவருடைய மலையில் வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. அதே போல எத்தனையோ பேரு நன்றி சொல்லணும். இந்த தாயின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக வரேன். அதனால எந்த ஒரு சனிக்கிழமை முக்கியமாக முதல் சனியை நான் தவற விட மாட்டேன்னு எத்தனையோ உள்ளங்கள் இங்க இருக்கிறீங்க. அது நம் செயலில் காட்டுகிறது. அதுபோல நமக்கு தெரியும், லூர்து நகர்ல ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. வீல் சேர்ல வரவங்க எல்லாம் எழுந்து போறாங்க. எழுந்து போனவங்க மீண்டும் வராங்க. வேண்டுதலுக்காக அல்ல, நன்றியின் நிமித்தமாக. நன்றி சொல்லணும். அந்த இடத்துக்கு வந்தாலே அது புதுமை பெற்றுக்கொண்டே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்றி உள்ளத்தோடு வந்திருக்காங்க. இன்றைய நாள்ல நாமும் அதே போல இறைவனுக்கு முக்கியமாக நம்முடைய மண்ணிலிருந்து கொடுத்த அந்த வரத்திற்காக, துறவர வாழ்விற்காக, முக்கியமாக அருள் சகோதரி சிந்தியாவுக்காக நன்றி கூற வந்திருக்கின்றோம். நன்றி என்பது மிக மிக முக்கியம். அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. அன்னை மரியாளை பற்றி எத்தனையோ பேர் எத்தனையோ சொல்லியிருக்கலாம். அவருடைய பண்பை பற்றி, பகிர்வை பற்றி, தாட்சியை பற்றி, நன்றி உள்ளத்தை பற்றி சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நான் ஆண்டவரின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா மகிழ்ச்சியா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்திருக்கலாம். முக்கியமாக எலிசபெத் அம்மாளை போய் சந்திக்க போகும்போது, முக்கியமா எலிசபெத் அம்மாளை வயது முதிர்ந்த நேரத்தில் கண்டிப்பா அவருக்கு உதவி தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்வோம். எலிசபெத் அம்மா பார்த்த உடனே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் அப்படின்னு சொன்ன உடனே அன்னை மரியாளுக்கு அப்படியே பூரிப்படைந்திருக்கலாம். எலிசபெத் அம்மாலே சொல்லியிருக்காங்க ஆண்டவரின் தாய் அப்படின்ட்டு. ஆனா அன்னை மரியாள் அந்த இடத்துல பண்ணது, உடனே பண்ண காரியம், ஆமா நான் தான் ஆண்டவருடைய தாய் அப்படின்னு சொல்லி பெருமைப்படல. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார் அந்த தாய். அந்த தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அது இந்த பண்பு தான். நான் எப்போதும் இறைவனுக்கு நன்றி உள்ளத்தோடு இருக்கணும் அப்படி என்பது. இன்றைய நாளினுடைய விழா நாயகன் சொல்லலாம் அருள் சகோதரி சிந்தியா. அவங்க உடைய வாழ்வில் இத்தனை நாட்களாக முதல் வார்த்தை பாடு சொன்ன உடனே ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ரினியூ பண்ணிட்டே இருப்போம், புதுப்பித்து கொண்டே இருப்போம் வாக்குறுதிகளை. இப்ப நிறைவாக சொல்லியிருக்காங்க, நான் ஆண்டவருக்கு உரியவள், ஆண்டவருக்காகவே என் வாழ்வை அர்ப்பணிக்க என்று நான் பெரிய ஒரு எஸ் ஆம் என்று சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. என்னுடைய வாழ்வில் நாங்கள் ஒரே ஒரு முறை அருள் சகோதரியா, அதாவது முதல் வார்த்தை பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏற்காடுல இருக்கும்போது பார்த்துருக்கேன். நான் அதிகமா பேச மாட்டேன், உங்களுக்கே தெரியும். திடீரென்று பக்கத்துல ப்ளூ சிஸ்டர்ல இருந்து சிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க, அந்த நோவிஸ் மார்ட்டினை வர சொல்லுங்க அப்படின்ட்டு. நாங்க போயிருந்தேன். அவங்க பாட்டு சரளமா பேசுறாங்க. எனக்கு ஒன்றும் முதல்ல யாருன்னு தெரியல, உறவுகள் அதிகமா தெரிந்துக்கல. நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன், நல்லா இருக்கீங்களா எல்லாம் இருக்கீங்களான்னு சரளமா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் சிஸ்டர் பக்கத்துல இருந்து கேட்டாங்க, அது யாருன்னு தெரியுதா அப்படின்ட்டு. சிஸ்டர் தெரியலையே சிஸ்டர் அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, உங்க ஊரு தான், சார்லஸ் அவங்களுடைய மகள் அப்படின்னாங்க. அப்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்படி ஒரு பேச்சு வல்லமையில் இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அருள் சகோதரி எனக்கு முன்பாக நான் பார்த்தது. இன்றைய நாள் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப அந்த நாள் இறைவனுடைய என்னுடைய வாழ்வில் ஒரு காட்சியை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அருள் வரத்தை, இறை அழைத்தலை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. அதே போல இன்றைய நாள்ல நமக்கு இந்த நாளும் நமக்கு கூறப்படுகின்ற ஒரு செய்திகளும் இருக்குது, அழைப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்வும் அர்த்தம் இல்லாமல் நடக்கவில்லை. இன்று நன்றி திருப்பலி நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு புறம் அருள் சகோதரியும் குடும்பத்தாரும் சேர்ந்து நன்றி செலுத்துகிறார்கள், இன்னொரு புறம் நம்மிடம் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பீடத்துல ஒரு அருள் பணியாளரை, அருள் சகோதரிகளை, அருள் சகோதரர்களை நாம் பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி கூறுகின்றோம். அதே சமயம் எத்தனை முறை நாம் என்னுடைய இல்லத்துல என்னுடைய மகனோ மகளோ இறை இலைத்தலுக்கு அனுப்பிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஆசைப்பட்டு இருக்கோம்.
அந்த விதையை எத்தனை பேர் எத்தனை குழந்தைகளுக்கு நாம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி என்று கொடுக்குது. அப்படிதான் சென்னையில ஒரு அடுத்து என்ன பணின்னு கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், அடுத்து எனக்கு இறையலைத்தல் பணி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொன்னேன், உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். 2 பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுல ஒரு பையனை வந்து இறையலத்திற்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, அதுதான் என் வேலை அப்படின்னேன். நீங்களே கஷ்டப்படுறீங்க, என் பையன் வேற கஷ்டப்படணுமா அப்படின்னாங்க. அப்போ பாருங்க, அப்ப இறை அழைத்தல் அப்படின்னா ஃபாதர் முன்னிலை சொன்ன மாதிரி இறை அழைத்தல் ஃபாதரா இருந்தாலும் பிரதரா இருந்தாலும் சிஸ்டரா இருந்தாலும் கஷ்டம்லாம் படக்கூடாது. காசு மணி தொட்டு அது இருக்கணும். ஆனா கஷ்டம் அவன் படக்கூடாது, என் மகளா படக்கூடாது, அங்க கஷ்டமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது இறை அழைத்தலே கிடையாது. இறை அழைத்தல் என்பது திரும்பவும் அந்த கீழே அதை பொறுத்திக்கிற வரேன், வாழ்வும் வார்த்தையும். வார்த்தையில இன்று வந்து அவங்க வார்த்தை பாரு கொடுத்துருங்க, இறுதி வார்த்தை பாரு கொடுத்திருக்காங்க அருள் சகோதரி. அது போல இங்க இருக்கின்ற எல்லாருமே அந்த வார்த்தைகளை வாழ்ந்து காட்டும் போது இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பா வரும். வராமல் எல்லாம் இறையழைத்தல் என்பது கிடையாது. அதை இறைவனோடு இணைந்து அவரோடு பயணித்து அவருடைய அன்பில் இணைந்து வாழும் போது அந்த துன்பங்கள் துயரங்களை எல்லாம் தடைகளை எல்லாம் உடைச்சி அதுக்கப்புறம் மக்களுக்கு அன்பும் அமைதியும் இறை ஆசிரியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவியாக மாறுகின்றோம். ஒருவேளை என்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாது, மகள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இறையலத்திற்கு அனுப்ப முடியாது. நாம் அனுப்புவதற்கு முதல் காரணமே அவர்கள் வந்து பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்க போகிறாங்க. அதனால எந்த துயரங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்திகளை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தந்தையாகவும் தாயாகவும் உறவினர்களாகவும் இருக்கின்ற நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இன்றைய நாளின் அழைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாள் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள். முக்கியமாக அருள் சகோதரி சிந்தியாவுக்காக, அவருடைய பெற்றோருக்காக, உறவினருக்காக, அதே போல அவருடைய சார்ந்திருக்கின்ற சபை அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகின்ற ஒரு நாள். ஒரு குடும்பத்திலிருந்து 2 சகோதரிகள் அருள் சகோதரிகள் வராங்க அப்படின்னா அப்ப இந்த மண்ணில் இருக்கின்ற அருள் சகோதரிகள் அவர்களுடைய உள்ளத்தில் விதையை போட்டிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் இறையழைத்தலின் விதையை விதைத்திருக்காங்க. உற்றார் உறவினர்கள் பெரியவர்கள் எல்லாம் அந்த விதையை அந்த வளர்வதற்காக நீரூற்றி வளர்த்திருக்காங்க. இது ஒரே ஒரு அருள் சகோதரருடைய முயற்சி மட்டுமல்ல, சூழ்ந்திருக்கின்ற எல்லாருடைய முயற்சியும் கூட. இறைவனுக்கு மீண்டுமாக நன்றி சொல்லுவோம். அதே சமயத்தில் எல்லா நாளும் நமக்கு பரிந்து பேசுகின்ற லூர்து அன்னையினுடைய பரிந்துரை தொடர்ந்து அருள் சகோதரியோடும் அவரோடு இணைந்து சபையில் இருக்கின்ற மற்ற சகோதரிகளுக்கு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் இன்றைய நாளில் நம்பிக்கையோடு பல இடங்களில் ஓடி வந்திருக்கின்ற அன்னையை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய வேண்டுதலையும் ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து தன்னுடைய அன்பு மகனிடம் பகிர்ந்து பேசி இறை ஆசிரியை பெற்றுக் கொள்கின்ற தாயாக, நம்மோடு என்னாலும் பணிந்து பரிந்து பேசுகின்ற தாயாக, பயணிக்கின்ற தாயாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலியில் பங்கு பெறுவோம்.